வெற்றிப்படி கட்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம். சங்க இலக்கியங்களில் இருந்து தேர்வுகள், அதாவது டெட், டிஆர்பி, டிஎன்பிசி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுகின்றன. சங்க இலக்கியத்திலிருந்து வினாக்களை பார்க்கலாம். இப்போ சங்க இலக்கியம் ஒரு அறிமுகம். சங்க இலக்கியம் என்பது தமிழின் மிக பழமையான இலக்கிய செல்வமாகும். இது தமிழர்களின் வாழ்க்கை, பண்பாடு, காதல், வீரம், அரசியல், இயற்கை ஆகியவற்றை அழகாக பதிவு செய்துள்ளது. தேர்வில் சங்க இலக்கியத்திலிருந்து அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுகின்றன. எனவே இந்த பாடத்தை எளிமையாகவும் தேர்வு நோக்கிலும் கற்றுக்கொள்வோம். வெற்றிப்படி கட்டு, எளிய கற்றல், உறுதியான வெற்றி. தொகையிலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம். 8 தொகையில் முழுவதும் கிடைக்கும் தொகை நூல்கள் 4. அவை என்னென்ன அப்படின்னா நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூறு. இப்போ நற்றிணையில் 400 பாடல்கள் இருக்குது, கலித்தொகையில் 150 பாடல் இருக்குது, குறுந்தொகையில் 401 பாடல். இந்த +1 என்பது கடவுள் வாழ்த்தை குறிக்குது. அகநானூரில் 400 பாடல். அடுத்த வினா பாருங்க. 8 தொகை நூல்களுள் 400 என்னும் எண்ணிக்கையில் குறிக்கப்படும் நூல்கள் 4. அவை என்னென்ன அப்படின்னா நற்றிணை 400, அகநானூறு, குறுந்தொகை 400, புறநானூறு. 100 என்னும் எண்ணிக்கையில் குறிக்கப்பெறும் நூல்கள் 2. அது என்னென்னா ஐங்குறுநூறு, பதிற்று 10. 8 தொகையில் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள் 2. கலித்தொகை, பரிபாடல். இந்த 2 நூலும் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள். அடுத்த வினா. கலிப்பா வகையால் ஆன 8 தொகை நூல் கலித்தொகை. இந்த கலித்தொகை 150 பாடல்கள் கொண்டது. 6வது வினா பாருங்க. பரிபாட்டு வகையால் ஆன 8 தொகை நூல் பரிபாடல். இது 22 நூல்கள் பாடல்கள் கொண்டது. பரிபாட்டு வகையால் ஆன 8 தொகை நூல் பரிபாடல் 22 பாடல்கள் கொண்டது. அடுத்த வினா. கலித்தொகை, பரிபாட்டு நீங்களாக உள்ள ஏனைய 6 நூல்களும் ஆசிரியப்பாவால் ஆனவை. அடுத்த வினா. கலித்தொகையின் வேறு பெயர்கள் கலி, குறுங்கலி. 9வது வினா. அகநானூற்றின் வேறு பெயர்கள் அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை. அடுத்த வினா. புறநானூற்றின் வேறு பெயர்கள் புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு. அடுத்த வினா. முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் 8 தொகை நூல்கள் பதிற்று 10, பரிபாடல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.